வெல்கம் பேக் டு மை சேனல் கமலி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கிறிஸ்பி சிக்கன் அப்படின்னாலே நிறைய பேர் இந்த KFC ஸ்டைல் சிக்கன் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மளது வந்து டிஃப்ரெண்ட்டான சிக்கன் தான். பாருங்கள், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் பார்த்தது எல்லாமே. இதுக்கு நான் எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு மைதா மாவு வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர். ஸோ இது வந்து சால்ட்டுங்க. சால்ட் வந்து நான் தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அரிகனோ இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தயிர் தான் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து இது வந்து வீட்லேயே மேட் பண்ண தயிர் தான். ஸோ இதில் வந்துட்டு நான் 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து நான் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் ஜென்ரலாக வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். பொரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான எண்ணெய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ மெயின் இந்த டிஷ்ஷுக்கோட தலைவரே இதுதான். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா ஷீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். ஸோ இதை வந்து கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நிஜமாகவே பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு மென்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதை பாருங்கள், ஃபைனலாக பொரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு தெரியுமா? இது நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் டாப்பிங்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள், உள்ளேயும் நல்லாவே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு சிக்கன். கண்டிப்பாக